ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இது வரைக்கும் நம்ம சேனலில் 1 to 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்போம். அதுலேயும் குறிப்பாக 1 முதல் 5ஆம் வகுப்பு தமிழ் பாடக்குறிப்புகள் அண்ட் இங்கிலீஷ் பாடக்குறிப்புகள் இது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பாடக்குறிப்புகள் நீங்கள் எங்களுக்கு மெட்டீரியலாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா பிடிஎஃபாக கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. இனிஷியலாக நம்ம எதை பிடிஎஃபாவோ மெட்டீரியலாவோ கொடுக்குற ஐடியாவே இல்லை. நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக டெட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ண கண்டென்ட் தான் இது. பட் நிறைய பேர் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இப்போ நம்ம ஃபைனலாக இதை ஹார்ட் காப்பியாக வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். புக் மாதிரி பிரிண்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே பயனெடுத்து கொள்ளலாம். நீங்கள் அதை பற்றி நோட்ஸ் எடுத்தாவோ நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஃபாவோ புக்காவோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழுக்கு அண்ட் இங்கிலீஷ்க்கு புக் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 1 to 5th ஸ்டாண்டர்ட் மட்டும். ஓகேவா? 1 to 5th தமிழில் பாடக்குறிப்புகள், அதுக்கப்புறமா 2019 2025 இது வரைக்கும் கேட்கப்பட்ட 1 முதல் 5ஆம் வகுப்புலேருந்து கேட்கப்பட்ட 100 தமிழ் வினாக்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு புக்காக இருக்குது. ஓகேவா? தமிழில் 1 முதல் 5ஆம் வகுப்பு பாடக்குறிப்புகள் அண்டு அது போக இந்த இயர்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும், அதுவும் 1 முதல் 5ஆம் வகுப்புலேருந்து மட்டும் கேட்கப்பட்ட 100 வினாக்களோடு இந்த புக் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இண்டெக்ஸ் வந்து இதுதான். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கொண்டு போயிருப்போம். அதில் இருக்கக்கூடிய சொல் பொருள், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, தமிழ் சொல், பெருமொழி சொல், கலைச்சொற்கள், அது போக முக்கியமான பாடக்குறிப்புகள், பாடல் வரிகள், இது மாதிரி எல்லாமே இதுலேருந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே நம்ம பாடக்குறிப்புகள் முடிஞ்சதுக்கப்புறமா அதோடைய இலக்கணம் தொகுத்து கொடுத்துருப்போம். என் லாஸ்ட்டில் பாடல் வரிகளும் இன்க்ளூட் ஆகிருக்குது. அதுக்கடுத்து முந்தைய ஆண்டு வினாக்கள் நான் ஆல்ரெடி சொன்னது 100 கேள்விகள் இதில் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டது தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 1ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம படிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள். இதை நம்ம வீடியோஸாக கொடுத்துருக்கோம். தனித்தனியாக ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் போட்டிருக்கோம். அண்ட் ஒரே வீடியோ தொகுத்து போட்டிருக்கோம். நீங்கள் இந்த புக்கு பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து இப்போ புக்காக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அடங்குற மாதிரி இந்த புக் வந்து இருக்கும். இலக்கணங்கள்லேருந்து எல்லாமே தொகுத்து கொடுத்துப்போம். என் லாஸ்ட்டில் இந்த மாதிரி பாடல் வரிகளும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்க மாட்டேன், லேட்டாக தரேன்னு சொல்லியிருப்பேன். நம்ம டைமில் அப்படிங்கிறதுனால கொடுக்கல. நம்மளுடைய புக்கில் இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். இதுவுமே ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் இருந்துமே கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 5ஆம் வகுப்புலேருந்து 2 கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த பாடல் வரிகள் வச்சுமே நிறைய கேள்விகள் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கடல், இதில் வந்து இந்த வரிகளை வச்சு அப்படி கொடுத்துருப்பாங்க. வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வளர் கடலே. இந்த வரிகளில் கடலை பற்றி பாடியது யாருன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது வந்து கவிமணி தேசிக விநாயகனார். அதே மாதிரி உழவு பொங்கல் பாடல் வச்சுமே கேட்டிருப்பாங்க. இதில் வந்து இந்த வரிகள் வச்சு கேட்பாங்க. எவற்றை வந்து உண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உழவு பொங்கல் பாடலில் நாமக்கல் கவிஞர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து தங்கம் வெள்ளி. தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் அப்படிங்கிற வரிகள் வச்சு தான் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், முந்தைய ஆண்டு வினாக்கள் வந்து நம்ம 2019 25 வரைக்கும் 1 to 5th தமிழ்லேருந்து மட்டும் கேட்கப்பட்ட 100 கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதுவுமே நம்ம தனியாக வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ சொன்ன கொஸ்டின் வந்து இதில் பாருங்க காமிக்கிறேன். இதில் இருக்கு பாருங்கள், எவற்றை உண்ண முடியாது. ஸோ இது வந்து அந்த பாடல் வரிகள் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 to 5th என்னெல்லாம் தேவையோ எல்லாமே உங்களுக்கு இதில் அடங்கும். ஓகேவா? இது தமிழ் புக்கு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ்க்குமே அதே தான். 1 to 5th வரைக்கும் பாடக்குறிப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இயர்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட PYQs இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 65 கேள்விகள் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து இண்டெக்ஸு 1 to 3க்கு நம்ம டைரெக்டாக கொண்டு போயிருப்போம். 4th and 5th டேர்ம் வைஸ் வந்து கொண்டு போயிருக்கிறோம். அண்ட் லாஸ்ட்டில் PYQs ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அதுதான். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு, அதை நம்ம மாற்றிருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒல்ஃப் யாக்கு வந்து நம்ம பேபின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம புக்கில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில எரர் இருந்தது, நம்ம எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வீடியோஸாக கொடுத்தது தான். க்ளோசரி பார்ட்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கிராமர் பார்ட்டு, கலெக்டிவ் நவுன்ஸு, அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன்ஸு, அதோடைய சவுண்ட்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, கிளிப்டு வேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் அடங்கும்.
1 to 5 இதெல்லாம் தேவை எல்லாமே இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி PYQs ஆட் பண்ணியிருக்கிறோம். 65 கேள்விகள் வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து இங்கிலீஷ் புக் ஓகேவா. இது நீங்கள் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸே பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தே படிச்சுக்கலாம். உங்களுக்கு புக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த 2 புக்கு தான் நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 1 to 5 தமிழ், 1 to 5 இங்கிலீஷ் ஓகேவா. அண்ட் அது போக நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்கு சில கொஸ்டின்ஸ் வந்து வீடியோஸாக கொடுத்துருந்தோம். 1 to 5 தமிழ்லேருந்து 600 கேள்விகள், நெக்ஸ்ட்டு 1 to 5 இங்கிலீஷ்லேருந்து 400 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இன்றைக்கி காலையில் கூட நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மேம் நம்மகிட்ட நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம மெட்டீரியல் நம்ம கொடுக்கலன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் கூட எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பிடிஎஃபாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கிடுவோம், செல்லை வந்து ரொம்ப நேரம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உங்களுக்கு 400 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம புக்காக ரெடி பண்ணலை, நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிஎஃபாகவே கொடுக்க போகிறோம். இங்கிலீஷில் மொத்தமாக 400 கேள்விகள், அதே மாதிரி தமிழில் வந்து உங்களுக்கு 600 கேள்விகள் கொடுத்துருப்போம். ஸோ நான் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிடிஎஃபாவோ மெட்டீரியலாவோ கொடுக்குற பிளான் இல்லை அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இது ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் வச்சு நான் அது வந்து டைப் பண்ணியிருப்பேன். பாருங்கள், ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் வச்சு வந்து டைப் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் 600 கேள்விகளுக்கு 646 பேஜஸ் வந்து மொத்தமாக வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு தான் நான் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த பேஜஸை கம்மி பண்ண போகிறேன் ஓகேவா. மொத்தமாக 600 கொஸ்டின்ஸ் இருக்கா தமிழில், அதில் உங்களுக்கு 200 பேஜஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம எடிட்டிங் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லேயே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் சொல்ல வருது. ஸோ இப்போ ஃபைனலாக நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு சொல்லிடுறேன். ஒன் to 5 ஸ்டாண்டர்டுக்கு தமிழுக்கு ஒரு புக்கு, நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு ஓகேவா. தமிழுக்கு ஒரு புக்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு. தமிழ் புக்கில் பாடக்குறிப்புகள் இருக்கும், 100 PYQs இருக்கும். இதோடைய ரேட் வந்து 300. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்க்குமே அதே மாதிரி பாடக்குறிப்புகள் 65 PYQs இருக்கும், இதோடைய ரேட்டும் 300. இது வந்து உங்களுக்கு புக்காக வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு PDF என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இது நம்ம போட்டிருப்போம். 1 to 5 தமிழுக்கு 600 MCQs வந்து கொடுத்துருப்போம். 1 to 5 இங்கிலீஷ்க்கு 400 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். இது வந்து உங்கள்கிட்ட பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 1000 MCQs, இதோடைய ரேட்டு 400. தமிழ் புக்கு 300, இங்கிலீஷ் புக்கு 300 அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா 400 வாங்கிக்கலாம். இந்த புக்கும் சேர்த்து வாங்கிட்டு பிடிஎஃப் சேர்த்து வாங்கி அப்படின்னா நீங்கள் இதை 300 பே பண்ணால் போதுமானது ஓகேவா. ஸோ இது வந்து புக்ஸோடைய ரேட்டு. அண்ட் இதை பற்றின உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9894583768 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபோஸ்லாம் சொல்லுவாங்க. அண்ட் இது டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 1 to 5 தமிழுக்கு புக்கு, இங்கிலீஷ்க்கும் புக்கு அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. இது வந்து இதோடைய ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் இது. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன இது எல்லாமே நம்மகிட்ட வீடியோஸாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூடியூப் பார்த்து அந்த வீடியோஸை பற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோஸோட லிங்க் கூட நான் உங்களுக்கு பின்டு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த PDF புக் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ.